என் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ் சமூக உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த காணொலி எதற்காண்டி அப்படின்னா, நிறைய அண்ணன்கள் வந்து நம்மள்கிட்ட கேட்டாங்க, தம்பி எல்லாருமே அரசியல் சம்மந்தமாக வந்து போட்டுட்ருக்காங்க, நம்ம சமூகத்துக்குள்ளே ஒரே தொகுதிகளை வந்து போட்டி போடுறாங்க, நம்ம தலைவர்களே சில வேற்றுபாடுகளில் நிற்கிறாங்க, ஒரு ஆளுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, ஒரு வகை எதிர்க்கிறாங்க, இது சம்மந்தம் நீங்கள் ஏன் தேர்தல் சம்மந்தமாக வீடியோ போடல அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. அப்புறம் ஒரு அண்ணே சொன்னார், என்ன தம்பி சமீப காணொலி உங்கள் காணொலி ஒன்று வந்து பார்த்தேன், நீங்கள் நாம் தமிழர் கட்சி வந்து ஆதரிக்கிற மாதிரியே உங்களுடைய பதிவு இருக்குது அப்படின்றது வந்து அந்த அண்ணன் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த தேர்தல் சம்மந்தமான கருத்துக்களை வந்து அந்த தேர்தல் கரெக்டான இறுதி கட்டத்தில் சில விஷயங்கள் பேசினா தான் சரியாக இருக்கும் அப்படின்றனால தான் நம்ம வந்து பேசாமல் நான் வந்து நிப்பாட்டி வச்சுருக்கேன். இன்னொன்றுன்னா அண்ணே சொன்னார், நீங்கள் நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கிற மாதிரியே இருக்கே அப்படின்னு வந்து அண்ணன் வந்து சொன்னாங்க. அதுக்கு நான் கேட்டேன், அண்ணே யாருக்குன்னே நம்ம வந்து ஆதரிக்க சொல்கிறீங்க தம்பியை, யாருக்கு ஆதரித்து பேச சொல்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொன்னேன். அப்போதைக்கு தேவேந்திர குல வேளாளர் அரசனை வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி ஆட்சி காலத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பரிந்துரை செஞ்சாங்க. அதை மத்திய அரசு பிஜேபி தான் வந்து நமக்கு வந்து செஞ்சு விடுச்சு. அதனால் பிஜேபி அதிமுக கூட்டணி தான் தம்பி நம்ம வந்து ஆதரிக்கணும். அப்போ தான் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஜெயிச்சு வந்தால் நமக்கு இந்த பட்டியலிட்ட கோரிக்கைக்கு வந்து பரிந்துரை வந்து செய்வார் அப்படின்றத வந்து சொன்னாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, இவங்களால மட்டும்தான் அது வந்து முடியும். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கே தெரியாதுல்ல, நம்ம சமூகத்தில் எத்தனையோ களப்போராளி இழந்துட்டாங்க, எத்தனையோ சமூக இளைஞர்லாம் இறந்துட்டாங்க, மீண்டும் நம்ம சமூகத்தில் எத்தனை பேரை காவ கொடுக்க போகிறோம்னு தெரில. அதனால் திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அதிமுக பிஜேபி கூட்டணி ஆதரிக்கணும் அப்படின்னு வந்து அண்ணன் வந்து சொன்னாங்க. ஸோ அண்ணன்ட்ட சில கேள்விகளை நான் முன் வச்சேன். அண்ணன் சில விஷயங்கள் வந்து என்னட்ட வந்து பதில் சொல்ல முடியல. ஸோ இதை நான் பொதுவாகவே நான் அந்த மக்கள் பார்வைக்கு வந்து விட்டுறேன். ஏன்னா மக்கள் தான் வந்து முடிவெடுக்கணும், சரிங்களா? இந்த மாதிரி கேள்வி நிறைய பேத்துக்கு இருந்திருக்கலாம். ஏன்னா நம்ம இந்த கருத்துக்கள் வந்து பதிவு செஞ்சுருந்தோம். அதனால் இந்த கேள்வி நிறைய பேத்துக்கு இவன் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறான் அப்படின்னு வந்து நிறைய பேரோடைய அந்த கேள்வி வந்து இருக்கலாம். ஸோ நான் கேட்கக்கூடிய விஷயம் என்னென்னா, நம்ம நாம் தமிழர் ஆதரிக்கிறதோ, அதிமுகவை ஆதரிக்கிறதோ, பிஜேபி ஆதரிக்கிறதோ, இல்லை விஜய் ஆதரிக்கிறதோங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, இப்போ அதிமுகவை ஆதரிக்க சொல்லக்கூடிய என் சமூகத்தை சார்ந்த அண்ணன்களுக்கும் பிஜேபியை ஆதரிக்க சொல்லக்கூடிய என் சமூக அண்ணன்களுக்கும் நான் சில கேள்விகளை மட்டும் நான் கேள்வி வந்து கேட்குறேன். இதுக்காண்டி உடனே திமுகவுக்கான ஆதரவாளர்னு ஒரு சில பேர் இது பண்ணிடாமல், சுட்டு போட்டாலும் இந்த திமுகவுக்கு ஆதரிக்க மாட்டேன். ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் திமுகவை ஆதரிப்பேன் அப்படின்னா ஒன்றே ஒன்று, இந்த பட்டியல் வெளியிட்ட கோரிக்கைக்கு அவங்களோட கட்சியோட தீர்மானமாகவோ இல்லை வாக்குறுதி கொடுத்தா மட்டும்தான் அந்த திமுகவுக்கு ஆதரவு இருக்குமே தவிர, என்றைக்குமே இந்த திமுக அது எப்படி சொல்கிறது, இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை துரோகம் செஞ்ச திமுகவை தான் நான் வந்து பார்ப்பேன். ஏன்னா அப்படித்தான் நடக்கிற நிகழ்வுலாம் பார்த்தேன். ஏன்னா திமுகவை பொறுத்தளவும் சரி, என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா தேவேந்திர குல வேளாளர் அடிமட்ட அரசியலே வச்சுக்கணும் மட்டும்தான் நினைப்பாரே தவிர்த்து வந்து மேலே கொண்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க. அப்படித்தான் 3வது முறை ஜெயிச்சா ஒட்டப்படாரம் தொகுதியில் அண்ணன் சண்முகா பாண்டியனுக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுக்கணுமே அப்படின்னு சில சாதி வெறி பிடிச்ச தற்கூரிகள் பார்த்த வேலை, அந்த நாய்களுடைய சுயநலத்திற்காக சாதி வெறியோட அண்ணனுக்கு சீட்டு கொடுக்க முடியாத அளவுக்கு சில வேலையில் வந்து செஞ்சுட்டாங்க. ஸோ அதிலே தெரிஞ்சு வச்சு இது இப்படி தான் அப்படின்ற அளவுக்கு தெரிஞ்சு வச்சு. ஸோ அதனால் வந்து இதை விட்டுருவோம். சரி, விஷயத்துக்கு வந்துடுறேன். பிஜேபியும் அதிமுகவையும் ஆதரிக்கணும்னு சொன்ன அண்ணன்களுக்கு நான் ஒரு வந்து கேள்வி வந்து கேட்குறேன். இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா அவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் வந்து ஆண்டுட்டு இருக்காரு. எதிர்கட்சியை யார் இருக்கிறா? எடப்பாடி பழனிசாமி தானே இருக்கிறாரு. சரி, எடப்பாடி பழனிசாமி எந்த சட்டமன்றத்தில் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கைக்கு வந்து அதாவது பேசியிருக்கார். ஏன்னா நைனா நாகேந்திரன் அதாவது திருநெல்வேலி சட்டமன்றத்தில் ஜெயிச்சு சட்டசபையில் பேசினார். அதாவது பெருவாரியான வாக்குகள் பெற்று தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களுடைய வாக்குகளை பெற்று நான் வந்து இன்னைக்கு வெற்றி பெற்று வந்திருக்கேன். அந்த மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை, இந்த பட்டியல் வெளியிட்ட கோரிக்கையை கவனத்தில் கொண்டு பரிந்துரை செய்யணும் அப்படின்றதையும் யார் நைனா நாகேந்திரன் ஜெயிச்சு போனதுக்கப்புறம் பேசினார். இதே எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக ஏன் பேசலை? யாருமே எதிர்கட்சி தலைவராக இருக்கீங்கல்ல, ஏன் யாருமே வந்து அந்த ஜெயிச்ச எம்எல்ஏக்கள் யாருமே வந்து ஏன் வந்து சட்டசபையில் வந்து பேசலை அப்படின்றத அண்ணன்களாக வந்து சொல்லணும். இப்போ பிஜேபி ஒரு குற்றச்சாட்டு வந்து வைக்கிறாங்க, நாங்கள் பட்டியல் வெளியேற்றத்தை நாங்கள் செஞ்சு கொடுக்குறதுக்கு நாங்கள் தயாராக தான் இருக்கோம், இருக்கக்கூடிய மாநில அரசு வந்து ஒப்புதல் கொடுக்கலை அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. இதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஏன்னா நிறைய முறை மனு கொடுத்துருக்காங்க, நாங்கள் இப்போ இதுக்கு பட்டியலை விட்டு வெளியேற்ற முடியாது, அவங்களோட கல்வி பொருளாதாரத்தை வந்து நாங்கள் கருத்தில் கொண்டு அந்த பட்டியலை தான் தொடரணும் அப்படின்றத ரிட்டர்ன் பண்ண வந்து தமிழக அரசு சார்பாக வந்து ரிட்டர்ன் பண்ணுறாங்க. அதில் மாற்றுக்கிறதே இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்தால் இதை செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இதே நபர்கள் இதுவரைக்கும் ஏன் இந்த தேர்தல் வாக்குறுதிகளோடு வந்து பார்த்திங்கன்னா அண்ணா எத்தனையோ விஷயங்களை வந்து நாட்டு மக்களுக்காண்டி அறிவிக்கிறார், சரிங்களா?
விவசாயிகளுக்கு அறிவிக்கிறாரு, பேருந்துக்கு அறிவிக்கிறாரு, இலவச அரிசி நல்ல அரிசி போடுவேன். அதாவது எப்படின்னா நீங்கள் கடையில் வாங்குற அரிசி மாதிரியே வந்து சிப்பரிசி மாதிரியே வந்து இனிமேல் இருக்கும், தரமான அரிசி இருக்கும், மாணவர்களுக்கு இது கொடுப்பேன், தொழிலாளருக்கு இது கொடுப்பேன், ஆட்டோ ஓட்டுநருக்கு இது கொடுப்பேன், இத்தனை வாக்குறுதி கொடுக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் நான் ஜெயிச்சு வந்தால் தேவேந்திர வேளாளர் சமூகம் நீண்ட நாட்களாக இந்த பட்டியலிட்ட கோரிக்கை வந்து கேட்குறாங்க, இவங்களோட கோரிக்கையை கண்டிப்பாக வந்து நான் பரிந்துரை செய்வேன்ற அந்த வார்த்தை ஏன் இதுவரைக்கும் இன்ன வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வாயிலேருந்து வரலை? அப்போ இந்த வார்த்தையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சொல்ல வைங்க. நாளையிலிருந்து அதிமுகவுக்கு ஆதரவாக அந்த அதிமுக கூட்டணிக்கு, அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு நான் வந்து அவங்க எனக்கு எதுவுமே செய்ய வேணாம், நான் வந்து நம்ம மக்கள்கிட்ட நான் கன்வின்ஸ் பண்ணுறேன். சரியா? சொல்லுங்க, அறிக்கை விட சொல்லுங்க. சரியா? அதுக்கப்புறம் பண்ணுவோம். இது வரைக்கும் தேர்தல் பண்ணி ஆரம்பித்து இவ்வளோ நாள் வந்து எல்லா பக்கத்தும் பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஒரு இடத்துல உடவே இந்த பட்டியல் வெளியிட்ட கோரிக்கையை பற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பேசவே கிடையாது. சரியா? எதிர்கட்சியாக இருந்திருக்கிறாரு, எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆனால் இது வரைக்கும் சட்டசபையில் ஒரு ஆட்டம் கூட வாய் திறந்த கிடையாது. இந்த பட்டியலிட்ட கோரிக்கையை பற்றி வாய் திறந்தது. நிறையா பேர் நினைக்கலாம் அரசாணைக்கு அப்போ அவர் தானே பரிந்துரை செஞ்சார் அப்படின்னு. அரசாணை எப்படி கிடச்சிச்சு நீங்கள் நிறையா பேத்துக்கு வந்து தெரியல. முதல் அரசாணைக்கு பரிந்துரை செய்கிறதுக்கு எடப்பாடிக்கு பழனிசாமி அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட மனசு இல்லை. சரியா? மேலே இருந்து ப்ரெஷரு, இங்கே அமித்ஷா கிட்ட இருந்தோம், மோடி கிட்ட இருந்தோம் ப்ரெஷரு. நீ பரிந்துரை செய்கிறியா இல்லை நாங்களே வந்து வெளியிட்டு நாங்கள் டிக்ளேர் பண்ணி நாங்கள் வெளியிட்டு நாங்கள் மட்டும் பேர் எடுத்துகிட்டு போகிறதா? நீ பரிந்துரை செஞ்சால் உனக்கும் ஓட்டு விழும், எங்களுக்கும் ஓட்டு விழும், இல்லைனா நான் மட்டும் அதை தக்க வச்சு பண்ணி இவ்வளோ நெருக்கடிக்கு மத்தியில் தான் கடைசி நேரத்தில், அதாவது போன சட்டமன்ற தேர்தலில் அவர் வந்து அறிவிச்சார். ஏன் அதுக்கு முன்னாடி எம்பி தேர்தலில் அறிவிக்கலை? எம்பி தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சமூகத்தில் இருக்கிற தலைவர் எல்லாருமே கூட்டணியில் தான் இருந்தாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து அறிவிச்சிருக்க வேண்டியதானே, 7 உட்பிரிவில் ஒருங்கிணைச்சு தேவேந்திர வேளாளர் அரசாணைக்கு வந்து நான் வந்து பரிந்துரை செய்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னார்ல. அதையே வந்து போன தேர்தலில் வந்து சொன்னார். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? அவருக்கு எதுலேயுமே இங்கே மனம் இல்லை. சரியா? திமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா எம்கே ஸ்டாலினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார். யாரையும் எங்கள் அண்ணன் சூக்கா முருகல்ராஜன், ஏன்னா நண்பர், ஏன்னா உறவு அப்படின்னு அவ்வளோ சப்போர்ட் பண்ணார். யாருக்கு? எம்கே ஸ்டாலினுக்கு. கடைசியில் அவருக்கு ஒரு சீட்டு கூட கொடுக்காம ஏமாற்றிட்டார் நம்ம முக ஸ்டாலின். பாவானு அவர் என்ன வருத்தத்தில் இருக்காரு தெரில, ஒரு தொகுதியோடு அவருக்கு வந்து அண்ணன் சுகானனுக்கு வந்து கொடுக்கல. அப்போ இப்படித்தான் வந்து இங்கே எல்லாமே வந்து நடந்துகிட்ருக்கு. சரியா? அப்புறம் எதன் அடிப்படையில் நீங்கள் இவங்க கூட்டணி ஆதரிங்க? சரி, இன்னொரு கேட்கலாம், அப்போ திமுக ஜெயிச்சு வந்தால் நமக்கு பட்டியலிட்ட கோரிக்கை வந்து பரிந்துரை செஞ்சுருவாங்களா அப்படின்னு. அவனும் பண்ண மாட்டான். சரிங்களா? நான் என்ன சொன்னேன், எந்த கட்சியாக இருந்தாலும் ஓப்பன் டாக்கை வந்து பேச சொல்லுங்கள். சரியா? நான் இதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் சொன்னேன். அதாவது சுயமரியாதையோட்ட நிற்கிறாங்க நாம் தமிழர் கட்சி, வேணும்னா ஒரு முறை அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்றது என்னோட எண்ணம். ஆனால் உங்களுக்கு யார் பிடிச்சிருக்கோ நீங்கள் ஓட்டு போடுன்னு தான் சொல்லிக்கிறேன். இவங்களுக்கு தான் நம்ம சமூகம் வந்து இந்த மூவேந்தர் மீடியா ஃபாலோ பண்ணக்கூடிய என்னுடைய சகோதரர்கள் வந்து கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஓட்டு போடணும். நம்ம எந்த இடத்துலையுமே நம்ம வந்து சொல்லலை. சரியா? ஒருத்தர் சுயமரியாதையோட்ட நிற்கிறான், யார் வந்தாலும் இங்கே வந்து எதுவும் செய்ய போகிறதில்ல. எதற்காண்டி அந்த வார்த்தை கூட நான் சொன்னேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அது ஓட்டு போடுறதா போடுங்க அப்போ நம்ம வந்து சொன்னோம் அப்படின்னோம்னா, அதாவது எந்த ஒரு அரசியல் கட்சியும் செய்யாத ஒரு வேலையை நாம் தமிழர் கட்சி வந்து செஞ்சது. தொடர்ந்து பட்டியலிட்ட கோரிக்கையை எல்லா இடத்துலையுமே வந்து பேசிக்கிட்டே வந்தாங்க. அது மட்டுமல்லாமல் ஒரு சாதியோடைய ஒரு சமூகத்தோடைய கோரிக்கையை பொதுக்கூட்டமாக நடத்தின ஒரு கட்சி அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி, வரலாற்றிலே முதல் முறையாக. சரியா? அதே போல் பொது தொகுதிக்கு நிறையா வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. தேவேந்திர வேளாளருக்கு கிட்டத்தட்ட 15 தொகுதியில் வந்து ஒதுக்கியிருக்காங்க. சீமான்ட்ட இன்னும் நிறைய குறை இருக்குது. இதுக்காண்டி எல்லாமே சீமான்ட்ட நிறைய இருக்குன்னு நான் சொல்ல விரும்பல. சீமான்ட்டே 1008 குறைகள் வந்து இருக்குது. சரியா? ஆனால் இந்த பட்டியல் வெளியிட்ட கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்துறதா இருக்கட்டும், தொடர்ந்து பேசுகிறதா இருக்கட்டும், சீமான் தானே பேசிகிட்டு இருக்காரு. இப்போ நாளைக்கே இப்போ என்னோட மேலூர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு வேட்பாளர் ஜெயிக்கிறாரு அப்படின்னா அவர் நாளைக்கு போய் சட்டமன்றத்தில் தேவேந்திர வேளாளர் சமூகத்துடைய பட்டியலிட்ட கோரிக்கை வந்து பேசுவார். நாளைக்கு அண்ணன் கரியால பாண்டியன் ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ள போனார்னா இந்த பட்டியலிட்ட கோரிக்கை பற்றி பேசுவார். இதே சாட்டை துரைமுருகனே ஜெயிச்சு உள்ளே போனாலும் பேசுவார். இந்த மாதிரி தான் நாம் தமிழர் கட்சியில் பார்க்குறாங்க, எல்லாருமே பார்க்குறாங்க. அவங்களாம் யாரெல்லாம் இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்துறாங்களோ எல்லாருமே இந்த பட்டியலிட்ட கோரிக்கையை அங்கே வந்து பேசுவாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களோ இல்லை அவங்க கட்சியில் ஜெயிச்சு போகிற சட்டமன்ற உறுப்பினர்களோ சட்டமன்றத்தில் போய் பட்டியலிட்ட கோரிக்கை பற்றி பேசுவாங்களா? எதன் அடிப்படையில் நம்பிக்கை? அதை அண்ணனுக்கு தான் வந்து சொல்லணும். இன்னும் நிறைய விஷயம் வந்து இருக்குது. இதை நம்ம வந்து இன்னும் விரிவாக வந்து பேசுகிறதா வந்து இருக்குது. சரிங்களா? என்ன பொறுத்தளவு இன்னமும் நாட்கள் குறையலை. ஏன்னா இன்னும் எத்தனை நாள்? 23ஆம் தேதி தேர்தல். ஏன்னா மேக்ஸிமம் வந்து 20ஆம் தேதியோட்ட முடிச்சிடுவான்னு நினைக்கிறேன். அந்த 3 நாளுக்கு இடையில பிரச்சாரத்தை நிப்பாட்டிடுவாங்க. இவ்வளோ நாள் இருக்குது இல்லை, மேக்ஸிமம் இதுக்குள்ளேயாவது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு உத்தரவாதத்தை கொடுக்க சொல்லுங்க. நான் ஆட்சிக்கு அமர்ந்தால்
பட்டியல் வெளியிட்ட கோரிக்கைக்கு நான் பரிந்துரை செய்வேன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒப்புதல் கொடுக்க சொல்லுங்கள். அடுத்த செகண்ட் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கூட்டணிக்கு நம்ம இறங்கி வேலை செய்வோம். எனக்கெல்லாம் இந்த தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடுறோன்னே ஒரு குழப்பமாக இருக்குது. அதனால் சுயேட்சை யாராவது நிற்கிறாங்களா, சுயமரியாதை யாராவது நிற்கிறா, அவங்களுக்கு ஓட்டு போடலான்னு இருக்கேன். ஏன்னா யார் ஜெயிச்சு இங்கே ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. அதுக்கு சுயமரியாதையோட்ட தன்மானத்தோட நிற்கிறான்னு அவனுக்கு ஓட்டு போட்டு போயிடலாமே. என்ன ஓட்டு பிரியும். ஆனால் தேவேந்திர வேளா சமூக மக்கள்கிட்ட ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன், யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, திமுகவுக்கோ டிவிகேக்கோ ஓட்டு போட்டுறாதீங்க, சரிங்களா? தமிழக வெற்றி கழகத்துக்கும் திமுகவுக்கு மட்டும் தயவு செஞ்சு ஓட்டே போட்டுறாதீங்க. ஏன் அப்படின்றத நான் அடுத்து விரிவாக நான் வந்து பேசுகிறேன், சரியா? இருக்கிறதுலே கேண்டிடேட் அம்பட்டும் பார்த்தா ஒஸ்டான ஆளாக வந்து விஜய் வந்து போட்டிருக்காப்புல, சரியா? இன்னும் ஏன்டா அந்த கட்சி இந்த வார்த்தையை சொல்கிறான்னு இப்போ தான் தெரியுது. உண்மையிலே அந்த வார்த்தைக்கு அந்த கட்சி தகுதியான கட்சியாக தான் நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா அரசியல்னால் என்னன்னே தெரியாமல், விஜய்க்கே அரசியல் தெரியாது, அவங்க வரக்கூடிய தொண்டர்கள் அதுக்கு மேலே ரசிகர் கூட்டமாகவே மட்டும் இருக்குது. என் அக்கா பொண்ணுக்கு எனக்கும் மிகப்பெரிய ஒரு வாக்குவாதம் ஒன்று நடந்துச்சு. ஏன்னா அந்த பொண்ணு தான் நம்ம சமூக தலைவர் எங்கிட்டு கூட்டணியில் இருக்காங்க, நான் அங்கிட்டு தான் ஓட்டு போய் நான் சொன்ன நேரத்தில், மாமா நாம் தமிழுக்கு தான் மாமா போடணும் அப்படின்னு அவள் தான் என்னை இதுன்னா. நீங்கள் பொதுவாக பார்க்குறீங்க, நான் இன்னும் அந்த சாதிய வட்டத்துக்குள்ள நமக்கான உரிமை கண்டி போராடக்கூடிய இடத்துல தான் நான் இருக்கேன். அதனால் வந்து இந்த கூட்டணி திரும்ப தான் சரியாக இருக்கும் அப்படின்ற அடிப்படையில் தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி அரசாணை வந்து அறிவிச்சிருக்காங்க. நன்றி விசுவாசத்தோடு நம்ம இந்த தேர்தலில் அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மா நீ நாம் தமிழருக்கு தான் போடணும் அப்படின்னு சொன்னவ இன்றைக்கி அவள் வாயிலேருந்து என்ன தெரியுமா வருது, டிவிக்கு ஓட்டு போடுன்னு சொன்னவில்ல. எனக்கும் என் அக்கா பொண்ணுக்கும் எந்தளவுக்கு வாக்குவாதம் இருந்துச்சு, எனக்கு எங்கள் அண்ணனுக்கும் எந்தளவுக்கு வாக்குவாதம் இருந்துச்சு அப்படின்றத நான் அடுத்த காலில் வந்து விரிவாக சொல்கிறேன். ஏன்னா படித்த பிள்ளைக்கே வந்து புரிதல் இல்லை. அப்படி இருக்கும்போது பாமர மக்களுக்கு என்ன தெரியும்? தேர்தல் வந்துருச்சு, மாதமான 1000 ரூபா ஒருத்தர் போட்டுறா, 2000 ரூபா கொடுக்குறாரா, அப்போ 2000 ரூபா கொடுக்குறான்னு அவருக்கு ஓட்டு போடணும்னு சொல்லு. ஆனால் அந்த 2000 ரூபாயை மாதம் ஒரு ஆளுக்கு குடும்பத்துக்கு 2000 ரூபா போடுறத அந்த கடனை யார்கிட்ட வந்து எடுப்பான்றதோட தெரியலை நம்ம மக்களுக்கு. பாமர மக்களுக்கு என்ன தெரியும்? படித்தவங்களுக்கே நிறைய பேர் தெரியலை. அப்படி படித்து புரிஞ்சவன் தான் எந்த கட்சியை ஆதரிக்கணுன்றதில் தெரியவா வந்திருக்கிறான், சரிங்களா? இன்னும் புரிதல்லாத ஆட்கள் இங்கே அதை தான் சொல்லல, புரிதல்லாத கூட்டம் தானே, கூமுட்டை கூட்டம் தானே இங்கே அதிகமாக இருக்குது, சரிங்களா? அதனால் அது சம்மந்தமாக நம்ம வந்து விரிவாக பார்ப்போம். நான் மறுபடியும் சொல்கிறேன், நமக்கு அதிமுகவை எதிர்க்கணும், பிஜேபி எதிர்க்கணும்லாம் நமக்கு வந்து நோக்கம் வந்து கிடையாது. தேவேந்திர வேளாளர் அரசாணையை பிஜேபியாக இருக்கட்டும் அதிமுக வந்து பண்ணி கொடுச்சு, அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. அந்த தேர்தலில் நன்றி விசுவாசத்தை நாங்கள் ஓட்டு போட்டோம். இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை யார் செய்து கொடுக்கிறார்களோ, யார் நிறைவேற்றார்களோ, யார் வாக்குறுதி கொடுக்குறார்களோ அவர்கள் தான் எங்களோட ஓட்டு, சரிங்களா? இப்போ நாம் தமிழர் கட்சி நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னா என் தேவேந்திர வேளா சமூகத்துடைய இந்த பட்டியலிட்ட கோரிக்கை சம்பந்தமாக விரிவாக ஏன் இந்த பட்டியலிருந்து வெளியே போகிறோம் அப்படின்னு ஒரு பொதுக்கூட்டமே நடத்தி மக்களுக்கு ஏனைய மக்களுக்கும் பல சாதிகளுக்கு வந்து அந்த கருத்து வந்து கொண்டு போனாங்க. அது மட்டும் இல்லாமல் அனைத்து பத்திரிகையாளர் சந்திப்புலையும் சீமான் தொடர்ந்து பட்டியலிட்ட கோரிக்கை வந்து பேசிட்டு இருந்தார். அது மட்டுமல்லாமல் அவங்களோட கட்சி தீர்மானத்திலே 4வது தீர்மானமாகவே வந்து பார்த்திங்கன்னா பட்டியலிட்ட கோரிக்கை வந்து கொண்டு வந்திருக்கு. ஆனால் அப்பேற்பட்ட கட்சி கண்டிப்பாக வந்தால், அதாவது எதிர்கட்சியாக வருதோ இல்லையோ, அட்லீஸ்ட் சட்டமன்ற உறுப்பினர் யாராவது ஒருத்தர் போனாலும் கண்டிப்பாக அவர்கள் குரல் கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இதே அதிமுகவில் போனால் கொடுப்பாளான்றது இங்கே கேள்விக்குறியாக இருக்குது, சந்தேகமாக இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் தான். அதனால் வந்து அடுத்த நிகழ்வு வந்து விரிவாக வந்து நம்ம பார்ப்போம். அதனால் வந்து அதிமுகவுக்கு நம்ம ஆதரிக்கணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இன்னும் நாட்கள் இருக்குது. அடுத்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டியல் வெளியிட்ட கோரிக்கையை கண்டிப்பாக நான் பரிந்துரை செய்வேன் அப்படின்னு வந்து அவர் வாக்குறுதி வந்து கொடுக்கட்டும். கட்டாயம் அவருக்கு நாங்கள் களவேலை செய்யறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். இல்லைன்னா இந்த அதிமுகவுக்கு ஓட்டு போட சொல்லு, பிஜேபிக்கு ஓட்டு போட சொல்லு அப்படின்ற எண்ணத்தை நம்ம சமூக இளைஞர் ஆட்கள் யாராக இருந்தாலும் கைவிட்டுருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னொருத்தர் காலம் சந்திக்கிறேன். நன்றி.